வாரிப் பெருக்கி வளப்படுத்து புற்றவை ஆராய்வான் செய்க வினை. விவசாயத்தை உலகின் உயிர்நாடி எனக் கருதி நீர் மராமத்து, குடிமராமத்துகளை பெருக்குதல் அரசின் கடமை. வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் கார்கே. ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பார்வையும் தன் பக்கம் திருப்பியிருக்கு ஆர்கே நகர் தொகுதி. தேர்தலுடைய கள நிலவரங்களை இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நம்ம துல்லியமாக அலச போகிறோம். அதை நம்ம பார்க்கலாம். தேர்தலில் வெற்றியை பணம் நிர்ணயிக்கிறதா அப்படின்றத இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜனநாயக சீர்திருத்த அமைப்பை சேர்ந்த திரு சுதர்ஷன் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். திரு சுதர்ஷன் அவர்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரச்சாரத்தினுடைய மற்றும் ஒரு கலர்ஃபுல் பக்கத்தை பார்க்கலாம். உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையான டிடிவி தினகரன் உங்களது வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்காக உழைக்கக்கூடிய வேட்பாளர். ஆர்கே நகரில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய சொத்து மற்றும் குற்ற பின்னணி விவரங்களை ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு மற்றும் அறப்போர் இயக்கம் கூட்டா வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய விவரங்கள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மொத்தம் 62 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு மற்றும் தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் அங்கமான அறப்போர் இயக்கம் இணைந்து 57 வேட்பாளர்களின் வேட்புமனு பத்திரங்களை ஆய்வு செய்துள்ளது. 5 வேட்பாளர்களின் உறுதிமொழிகள் தெளிவாக இல்லாததால் அவர்களின் வேட்புமனுக்கள் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 57 வேட்பாளர்களில் 7 பேர் தன் மீது குற்றவியல் வழக்குகள் உள்ளதாக பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் மீது கொலை முயற்சி செய்ததாக பதியப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது. 57 வேட்பாளர்களில் 9 பேர் கோடீஸ்வரர்கள். இவர்களில் முதல் 3 இடத்தில் உள்ளவர்களை தற்போது பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைக்கோட்டுதயம் 14 கோடியே 14 லட்சம் ரூபாய் சொத்துடன் முதல் இடத்தில் உள்ளார். அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் 10 கோடியே 78 லட்சம் ரூபாயுடன் இரண்டாவது இடத்திலும், அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சி வேட்பாளர் மதுசூதனன் 5 கோடியே 38 லட்சம் ரூபாயுடன் மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றனர். வேட்பாளர்களில் அதிக கடன் வாங்கியதாக பதிவு செய்துள்ளவர் அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் தினகரன் 5 கோடியே 4 லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாக இவர் தெரிவித்துள்ளார்.
வேட்பாளர்களில் 37 பேர் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர்கள், மற்றவர்கள் பட்டதாரிகள். 57 வேட்பாளர்களில் 6 பேர் மட்டுமே பெண்கள். இவர்கள் அனைவரும் சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். அதிக வருவாய் ஈட்டும் வேட்பாளர்கள் பட்டியலில் பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் 2வது இடத்தில் உள்ளார். கடந்த வருடம் மட்டும் 17 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நம்முடைய ஜனநாயக சீர்திருத்த அமைப்பை சேர்ந்த திரு சுதர்ஷன் இருக்காரு. சார், இப்போ நீங்க கொடுத்த இந்த விவரங்கள்லாம் பார்த்தோம். இந்த விவரங்கள் அவங்க கொடுத்த அந்த உறுதிமொழி பத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள்ல தான் நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்க. அதை தவிர்த்து விட்டு அதற்கு பின்னணியில் இந்த சொத்துக்கள் உண்மையிலே இருக்கிறதா, அல்லது இதை காட்டி அதிகமாக சொத்துக்கள் இருக்கிறதா, அல்லது குறிப்பிட்ட சொத்துக்களை மறைச்சிருக்காங்களா, அப்படின்ற மாதிரியான இந்த ஆய்வு விஷயங்கள்லாம் நீங்க உங்களுடைய ஆய்வில் எடுத்துக்கிட்டீங்களா? நாங்கள் அது எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நேற்று முந்தா நாள் தான் இதை செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக அதை கம்பைல் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி வெளியிட்டிருக்கோம். பட் எங்கள் கூட நாங்கள் அறப்போர் இயக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது நாங்கள் முன்னாடி செய்கிறோம், அது பின்னாடியில் என்னென்ன நடக்குது, அது உண்மையிலேயே அந்த சொத்து விவரங்கள் என்ன விஷயங்கள், அது உண்மையாக சொல்லியிருக்காங்களா, இல்லை குறைச்சி சொல்லியிருக்காங்களா, மதிப்பீடை குறைச்சிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறப்போர் இயக்கம் பார்க்குறாங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அதை மேற்கொண்டு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்த்து அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறதா என்னங்கிறத பற்றி முடியும். ஓகே, இல்லை இதெல்லாம் இந்த அவங்க தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரங்கள், இந்த அஃபிடவிட் எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்திலே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஆய்வு அப்படின்றதுல என்னென்ன விஷயங்களை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணீங்க? இப்போ சமீப காலத்தில் தான் இந்த தேர்தல் கமிஷனோட வலைதளத்தில் இதெல்லாம் வருது. நாங்கள் 2009 நாங்கள் முதல்ல 99 இந்த பிரச்சனைகளை பற்றி அலச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 2003, 2002, 2003 சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு தீர்ப்பு வந்தது. முதல் தீர்ப்பு வந்தோடனே கவர்மெண்ட் அப்பீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. அந்த தீர்ப்பை முறியடிக்க பார்த்தாங்க. அப்புறம் அப்துல் கலாம் தான் ஜனாதிபதியாக இருந்தார். அப்போ நாங்கள் அப்பீல் பண்ணும்போது அவர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி மக்களோட உரிமை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது என்னன்னு, நீங்கள் இதனால் தயவுசெய்து கழுத்து போடாதீங்க ஆர்டினன்ஸ்லாம். அவர் என்ன பண்ணார், உடனே அது மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அப்படியே நின்றுது. அதுக்கப்புறம் தான் 2004 தான் இந்த அஃபிடவிட்டை பதிவு பண்ணி இந்த விவரங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வேலை வெப்சைட்டு கிடையாது. அது நாங்கள் முதல்ல போய் ஒரு கலெக்டரேட்டாக போய் வாங்கி நாங்கள் உட்காந்து ஃபிசிக்கலாக அதை அடித்து அப்புறம் செய்வோம். அது இப்போ சமீப காலமாக 2011 அப்புறம் தான் இது கொஞ்சம் சுலபமாக ஆரம்பிச்சிது. ஸோ 10-11 வருஷம் கழிச்சு தான் நம்மளோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது நிலைமைக்கே வந்தது. நீங்கள் 2009 லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலெக்டரேட்லேயும் போய் நீங்கள் ₹1, ₹2 பணம் கொடுத்து அஃபிடவிட்டை வாங்கி அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கவே முடியாது. அஃபிடவிட்லாம் அவங்க என்ன எழுதுறாங்க கூட தெரியாது உங்களுக்கு. ஸோ சொத்து விவரங்கள், கிரிமினல் விவரங்கள்லாம் அவங்களால படிக்கவே முடியாது. அது நான் உட்காந்து கண்ணில் விளக்கண்ணையை விட்டுட்டு நாங்கள் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நெருக்கடி கொடுக்க தேர்தல் கமிஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த தேர்தல் இன்னும் நல்லா நடக்கணும், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஒரு சுத்தமான தேர்தல் நடக்கணுங்கிறதுனால அவங்க நல்லா நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த போட்டியாளர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் கொடுங்க, மக்களுக்கு நல்லா தெரியணும், நீங்கள் என்ன யார் என்ன விஷயங்கள் உங்கள் சொத்து விவரங்கள் என்ன, எங்கேருந்து உங்களுக்கு பணம் வருது, நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட குற்றப்பின்னணி என்ன, இதெல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு தான் தேர்தல் கமிஷன் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் 18 வருஷமாக இது போராடிட்டு வந்ததுக்காக. ஓகே, அதனுடைய வெற்றி தான் அப்படின்றீங்க. இன்றைக்கி இந்த ஆர்கே நகரில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 57 பேருடைய இந்த விவரங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணதில் சுயேட்சை வேட்பாளர்கள், அதாவது பொதுவாக கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் போட்டிடுறாங்க அப்படின்றதெல்லாம் அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் கோடீஸ்வரங்களா இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சுயேட்சை வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை மையப்படுத்தி நிற்பாங்க. கோடீஸ்வரர்கள் நிற்கிறாங்க அப்படின்றப்போ ஏதாவது பின்புலம் இருக்குமா? இவர்களை இந்த தேர்தல் களத்துக்கு வருவதற்கான காரணம்லாம் என்ன நீங்க பாக்குறீங்க? கோடீஸ்வரர்கள் அப்படின்ற வச்சுக்கொண்டு நம்ம பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் உங்களுக்கு ஒரு கிரவுண்டு இருந்துச்சுன்னா, நல்ல அடையாறுலையோ எங்கேயோ ஒரு நல்ல கிரவுண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட விலை ரொம்ப அதிகம். நீங்கள் 20 வருஷம் முன்னாடி அதை வாங்கி போட்டிருக்கலாம். அதனால் நம்ம அதை வச்சு கொண்டு நம்ம பேச முடியாது. ஆனால் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா, அவரோட பின்புலம் என்ன, அவர் இந்த பணம் எங்கேருந்து வந்தது, அவர் தொழில் செய்கிறாரா, இல்லை அவருக்கு நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு வேலையில் இருக்காரா, சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரா, இல்லை ஹோட்டல் வச்சுருக்காரா, என்னங்கிறத பார்த்து அவரால் அதை வாங்க முடிகிற அளவுக்கு தகுதி இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேணும். அது இல்லாமல் திடீர்னு ஒரு நாளைக்கு அரசியலில் வராங்க, அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ வாங்குறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, பல மனைகள் வாங்குறாங்க போது தான் சந்தேகம் வருது. திடீர்னு 1 வருஷம் 2 வருஷத்தில் எப்படி பன்மடங்கு அவங்களோட
சொத்து விவரங்கள் வந்து மேலே போகுதுங்கிறது தான் பிரச்சனை வருது. ஓகே, ரைட். இதில் தான் இப்போ ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அவர் வெற்றி பெறுறாரு அல்லது தோல்வி அடைகிறார், அதற்கப்புறமா ஒரு தேர்தலை நிற்பார். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தேர்தலில் நிற்கிறப்போ அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க வந்து பெரிய வேட்பாளர்கள் அடிக்கடி தேர்தலில் நிற்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலோ நிற்கிறாங்க. அப்போ அந்த சொத்து மதிப்பை தொடர்ச்சியாக நீங்க கண்காணிச்சுட்டு வரீங்களா? ஏன் இவ்வளவு கிராஸ் வேல்யூ உயர்ந்து இருக்கிறது, எப்படி உயர்ந்தது அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நீங்க எழுப்புறீங்களா? அது போன இது வந்து இடைத்தேர்தல்னால் நாங்கள் செய்யவில்லை. ஆனால் 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 16 வரையில் எப்படி சொத்து அவங்க 2011 எந்த மாதிரி அஃபிடேவிட் ஃபைல் பண்ணாங்க, 2016 அது எப்படி விலை உயர்ந்தது, அவங்க எல்லாம் அதை பற்றிலாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட சொத்து விவரங்கள் எப்படியா இருக்குது, இதெல்லாம் எல்லா விஷயமும் நாங்கள் வந்து அறப்போர் நாங்கள் 2 பேருமே வந்து ரிலீஸ் பண்ணோம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போன தடவை. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது. நேர்களே, ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், வேட்பாளர்களுடைய செலவுகளை தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் கண்காணிக்கிறது அப்படின்றத ஒரு செய்தி தொகுப்பு மூலமாக பார்க்க போறோம். அந்த செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தேர்தல் முறையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேட்பாளர்களின் செலவினங்களை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கின்றது. இதற்காகவே தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்யும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு ஒரு செலவின பார்வையாளருடன் 2 சிறப்பு பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. சரி, தேர்தல் செலவினங்கள் எப்படி கணக்கிடப்படுகிறது? தேர்தல் செலவினங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. முதல் வகை சட்டத்திற்கு உட்பட்டு செய்யப்படும் செலவுகள், அதாவது பிரச்சார பொதுக்கூட்டங்கள், ஊர்வலம், விளம்பர பதாகைகள், வாகனங்கள், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் செய்யப்படும் விளம்பரங்கள். இரண்டாவது வகை சட்டத்திற்கு புறம்பாக செய்யப்படும் செலவுகள். உதாரணமாக, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, மதுபானங்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவது, இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்படி வகைப்படுத்தப்படும் செலவுகளை தினந்தோறும் கண்காணிக்கும் செலவின பார்வையாளர்கள் வேட்பாளர்களின் செலவு விவரங்களை வீடியோவாக பதிவு செய்து அறிக்கை தயார் செய்கின்றனர். தொண்டர்கள் எண்ணிக்கை முதல் பிரச்சார வாகனங்கள் வரை அனைத்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இவை தவிர சமூக வலைதளங்களில் செய்யப்படும் பிரச்சார செலவுகளும் கண்காணிக்கப்படுகின்றன. தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்த 30 நாட்களுக்குள் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் செலவு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது விதி. ஒரு வேட்பாளர் 28 லட்சம் வரை செலவு செய்யலாம். அதிகமாகும் பட்சத்தில் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். 28 லட்சத்திற்கு மேல் செலவு செய்ததாக தமிழகத்தில் இதுவரை எந்த வேட்பாளரும் செலவு கணக்கு தாக்கல் செய்தது இல்லை. அவர்கள் தாக்கல் செய்த தொகை சரியாக இல்லை என தேர்தல் ஆணையம் சொல்லியதாகவும் தெரியவில்லை. திரு சுதர்சன், தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கீங்க. தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இந்த தேர்தல் செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கண்காணிச்சுட்டு வரீங்க. இது தொடர்பான கண்காணிப்பு பார்வையாளர்கள் நிறைய அப்பப்போ இடைத்தேர்தல்கள் எல்லாம் நிறைய ஆட்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவங்க கண்காணிக்கக்கூடியதும் இவங்க இந்த செலவு விவரங்களை வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எழுதுறாங்க. அதே மாதிரி வேட்பாளர்கள் தாக்கல் செய்யக்கூடிய விவரங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த 1 மாசம் டயத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தாக்கல் பண்ணக்கூடிய விவரங்களும் ரெண்டுமே ஏறக்குறைய டேலி ஆயிருது, ஈக்குவல் ஆயிருது. ஆனால் சில நேரங்களில் நம்ம உணர்றோம், இவர் நிறைய செலவழிச்ச மாதிரி தெரியுது, ஆனால் வந்து 20 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபான்னு சொல்றாரு அப்படின்னு. ஸோ இது என்ன காரணமாக இருக்கும்? கட்சிகளுக்கு என்று தனியான ஒரு நிதி, இல்ல வேட்பாளர்களுக்கு தனியான ஒரு நிதி ஒதுக்கீடு அப்படின்ற அந்த 2 விஷயங்கள் பிரிக்கப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுதான் முக்கியமான காரணம். இதில் பல ஓட்டைகள் நீங்கள் சொன்ன மாதிரி வேட்பாளர்கள் தனி, கட்சி தனியும் பிரித்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் செலவு விவரங்கள் வந்து கம்யூனிஸ்ட் ஒண்டி தான் நீங்கள் நம்பலாம், வேறு யாரையுமே நீங்கள் நம்ப முடியாது. அவங்க 16 லட்சம் 15 லட்சம்னா அவங்க வந்து கேடர் பேஸ்ட் பார்ட்டி. ஸோ அவங்க தொண்டர்கள் வந்து போய் எல்லாத்தையும் வந்து வீதி வீதியாக போவாங்க, வீடு வீடாக போவாங்க, அவங்க தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க, ரொம்ப எளிமையாக செய்வாங்க. அதனால் வந்து அவங்க கொடுக்குற விவரங்கள் வந்து நீங்கள் நம்பலாம். மற்றபடி வேற எந்த கட்சி கொடுக்குற விவரங்களும் நீங்க நம்ப முடியாது. ஏன்னா அசோக் சவான் இல்ல, அதை நம்பக்கூடாது அப்படின்றது. இப்போ நீங்க திரு சுதர்ஷன் அப்படின்ற ஒரு நபரையும் தாண்டி தேர்தல் ஆணையம் கண்காணிக்கிறது. இதுல தப்பான விவரங்கள் சொன்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர் மேல குற்ற வழக்குகள் கூட பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு சொத்து இருந்தெல்லாம் மறைச்சிட்டாரு அப்படின்றப்போ அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் வெற்றி பெற்று அது பறிப்போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிறது அப்படின்னா நீங்கள் ஏத்துட்டு தானே ஆகணும். இல்லை, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 9 மாதம் வரையில் அந்த ஆட்சியாளர்கள் கீழே தான் வந்து நிர்வாகம் இருக்குது. ஸோ திடீர்னு 3 மாதத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நாட்டை மாற்ற முடியாது.
நம்ம 5 வருஷம் தூங்கிட்டு தேர்தல் ஆணையத்தை வந்து 2 மாதத்தில் மாற்றுங்கன்னா அவங்க எப்படி அவங்களால மாற்ற முடியும்? ஸோ மக்கள் விழிப்புணர்வு இல்லாத வரையில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எங்களோட அணுகுமுறை வந்து 2 விதமாக இருக்கின்றது. ஒன்று, சட்டத்தின் துணை கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இப்போ வந்து தேர்தல் ஆணையம், விஜிலன்ஸ் கமிஷன், லோக் ஆயுக்தா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரசியல் சட்டமைப்பால் நியமிக்கப்படுகின்ற இந்த ஆணையர்கள் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு தனித்துவத்தோட சுதந்திரத்தோடு இயங்குவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்கள வந்து லாபி பண்ணி அவங்கள வச்சு சில சமயம் அவங்களே வந்து கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களே நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்குது, நீங்கள் இதை சரி பண்ணி கொடுங்க, நீங்கள் ஆணை பண்ணுங்க அப்படின்னு ஆணை போடுங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் 8 வருஷம் 10 வருஷம்லாம் போயிட்டுருக்கு கேஸ். இப்போ நீங்கள் 3 மாதத்தில் நீதிமன்றம் வந்து அரசாங்கத்தை 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் தீர்மானிக்கணும். 3 மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போடுங்க, ஸ்பெஷல் எலெக்ஷன் கோர்ட் போடுங்க, இந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா இவங்க அது மாதிரி செய்வாங்களா? அரசியல்வாதிங்க எந்த கட்சியும் செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் பிஜேபி எடுத்துங்க, பிஜேபி, காங்கிரஸ், பல பேர் வந்து 2014 தேர்தலோட கணக்கே இன்னும் கொடுக்கவே இல்லை. இல்லை, அதற்கப்புறமா நடவடிக்கை எடுக்கப்படுது. தேர்தல் ஆணையத்தில் சமீபத்தில் வந்து நிறைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைலாம் எடுக்கப்படுது. கொஞ்சம் கால தாமதமானாலும் தேர்தல் ஆணையம் வந்து இதில் நிறைய கண்காணிக்க வேண்டியிருக்கு, அவருடைய கணக்கு சரியா தப்பா அப்படின்றத. இதில் அடுத்த ஒரு 2 மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஒன்று, இந்த நியாயமான செலவு, அதாவது அந்த லிமிட்டுக்குள்ளே வரக்கூடிய செலவுகளா இந்த சோஷியல் மீடியாஸ், இந்த விளம்பர செலவுகள், இந்த பதாகைகள் வைக்கிறது, இது எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய கட்சியினர் களத்துக்கு போகிறப்போ அந்த ஒரு தெருவை கவர் பண்ணுறாங்க, 2 தெருவை கவர் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் அப்படின்னா நமக்கே ஒரு கணிப்பு, ஒரு 20 லட்ச ரூபாய் இந்த 2 தெருவை கவர் பண்ணிக்க முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? ஏன்னா விளம்பரத்திற்கான செலவு சமீப நாட்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாம் விளம்பரத்துக்கான செலவு நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நமக்கு வெளிப்படையாகவே 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க செலவுக்குள்ளே கொண்டு வராங்க, அது எப்படி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிறாங்க? அந்த இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னே நீங்கள் சொன்னீங்க, அது ஓட்டைகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் வந்து தனி வேட்பாளர்கள் வந்து செலவு செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கணக்கு வேற, கட்சி அவங்களுக்காக செலவு செய்யுதுன்னா அது ஒரு கணக்கு வேற. அது வந்து 2 பேர் கணக்கு கொடுக்குறாங்க. நான் இங்கே கேட்குறது, இப்போ சோஷியல் மீடியாஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்தியிருக்கு. சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அது நல்லவராகவே அவர் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. இண்டிவிஜுவலாக நான் அவர் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னுடைய கணக்கில் வருமா, இல்லை அவருக்காக நான் வேலை பார்க்குறேன் அப்போ இவருக்கு ஏதோ ஒரு சம்பளம் அப்படின்றதையும் சேர்ந்து வேட்பாளருடைய செலவு கணக்கில் வருமா? அது வராது. அதுதான் பிரச்சனை. தனியாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை இன்றைக்கி. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அதை நீங்கள் அவரோட செலவுக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறதும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் இல்லை பப்ளிக் அவங்க வந்து ஒரு நிதியை கொடுத்து இதுக்குள்ளே எலெக்ஷன் பண்ணுங்க, நீங்கள் இதுதான் இந்த பணம் உங்களுக்கு கொடுக்குறோம், இதே மாதிரி உங்களுக்கு டிவி டைம் கொடுக்குறோம், சோஷியல் மீடியாவுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு வரமுறைப்படுத்தி வந்து எலெக்ஷன் கமிஷனோ இல்லை ஏதாவது ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு பாடி, அதுக்குன்னு ஒரு ஃபண்ட். இப்போ நீங்கள் பேசப்பட்டு வரக்கூடியது தேர்தல் சீர்திருத்தம், அரசாங்கமே தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கணும். அதே மாதிரி அரசாங்கம்னு கிடையாது, இது நான் என்ன சொல்கிறோம்னா பப்ளிக் மணி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபினான்சிங் அப்படிங்கிறாங்க. இப்போ பேங்க்குங்கிறது என்னன்னா அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கறது இல்லை, பேங்க்ஸ் வந்து தனியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாடி ஏற்படுத்தினீங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கலாம். ஏடிஜி இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செல்வந்தர்கள்லாம் வந்து பிஸ்னஸஸ்லாம் அரசியல்வாதி கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேராக கொண்டு போய் நீங்கள் டேக்ஸ் ரிபேட் வேணும்னா நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பல விஷயங்கள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, இந்த தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த தில்லுமுள் எல்லாம் நிறுத்தப்படுவதற்கு, அதாவது பொதுமக்களே அவங்களுடைய பங்களிப்பாக கொடுக்குறப்போ அதை செலவு பண்ணுறப்போ ஒரு நேர்மை இதில் வரும் அப்படின்றீங்க. அடுத்த ஒரு வகை இருக்கிறது, இந்த பணம் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது. அது பொதுவான இந்த பொது தேர்தல்களே நிறைய இடங்கள் பிடிபடக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரே பஸ்ஸில் 5 கோடி 10 கோடி பிடிபட்ட நிகழ்வுலாம் பார்க்குறோம். இதை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் தவிர்க்கவே முடியல அப்படின்றப்போ தேர்தலும் இந்த பரிசு பொருட்களும் அல்லது இந்த பணமும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டதா? ஒரு விதத்தில் அது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பற்றி மக்கள் யோசிக்கும் போது இது நம்ம பணம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் இருக்காங்க. அது வந்து ஒரு விதத்தில் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சட்டப்படி ஒரு நியாயப்படி தர்மப்படி பார்த்தால் அது பொதுப்பணம் வந்து எல்லாரோட பணம் தான், ஏன் பணம் மட்டும் கிடையாது. அந்த உணர்வு மக்களுக்கு இல்லையங்கிறது ஒரு வருத்தப்பட்ட ஒரு சார்பான மக்கள் இருக்காங்க. நம்முடைய கருத்து கணிப்புகளில் கூட மக்கள் அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேட்பாளர் செலவழிக்கிறார், அவர் வேற எந்த வழிகளில் வேணாலும் இது பண்ணிருக்கலாம், அது அவருடைய பணமா? இல்ல அது வந்து அரசுடைய சொத்துக்களை ஏமாற்றி எடுத்த பணம், நான் அரசுக்கு வரி கட்டுறேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறது. இதை வந்து வாக்காளர்கள் அக்செப்ட் பண்றதுனால தான் இது அதிகரிச்சுட்டே இருக்கா? எல்லா தேர்தலையும் வாக்காளர்கள் எதிர்பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்க வேண்டியிருக்கு. அது ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை. எனக்கும் உங்களுக்கும் அந்த பணம் வராது.
ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து யோசிச்சு தான் ஓட்டு போடணும்னு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேல்தட்டு மக்கள் இருக்கிற இடம் அவங்க வந்து சில சமயத்தில் என்னன்னா எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் அது ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் வந்து எனக்கு பணம் வேணாம், நீங்கள் பணம் கொடுத்தாலும் நான் நினச்சபடி தான் ஓட்டு போடுவேங்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். போன தடவை திரு தேவசகாயம் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுத்தார். இவங்க கண்டபடி வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதுக்கு இவங்களுக்கு பணம் எங்கேருந்து வரப்போகுதுங்கிற சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் பட்ஜெட்டை கொடுங்க. இன்றைக்கி 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் இருக்குது. ஒருத்தர் டிரைவர் சொல்கிறாரு ஒருத்தருக்கு 75,000 ரூபாய் கடன் இருக்குது ஒருத்தர் தலையிலையும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு போய் சேர்த்தோம்னா இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, எப்படி அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீபீஸ் எப்படி கொடுக்குறாங்க, இன்றைக்கி வந்து அதை சமூக நலன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீபி எப்படி சமூக நலம், பணம் எங்கேருந்து வந்து கேள்வி வந்துன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட்டிங் வரும். பட்ஜெட்டிங் தான் நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே கல்விக்கு இவ்வளோ ஒதுக்குறீங்க, கம்மியாக ஒதுக்குறீங்க, இங்கேருந்து இவ்வளோ பணம் வருது, ஏன் இந்த ஒதுக்கலை, ஏன் சுகாதாரத்துக்கு ஒதுக்கலை, மற்றபடி பொது விஷயங்கள் இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயத்துலாம் ஏன் ஒதுக்கலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஃப்ரீபீஸ் கொடுக்குறீங்க, மிக்ஸி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, ரோடு ஒழுங்காக போட மாட்டேங்கிறீங்க, ஸ்கூல் ஒழுங்காக இல்லை, பாத்ரூம் ஒழுங்காக இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களாலே கேள்வி கேட்கலாம். நம்ம வந்து அதை மாதிரி அவங்களை கொண்டு வரணும். அரசியல்வாதிகளை எப்படி பல வெளிநாடுகளை செய்கிறாங்களோ நீங்கள் பணம் எங்கேருந்து வரும் இது சொல்லுங்கள். முதல்ல இவ்வளோ சொல்றீங்களா, பணம் எங்கேருந்து வரும்? ஒருவேளை ஓட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம், அதை வாங்கக்கூடிய மக்கள் இது நம்முடைய பணம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறப்போ அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை வரணும். அப்போ அந்த பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரமே இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணீங்க. பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுல தேர்தல் ஆணையத்தினுடைய கெடுபிடி நீடிக்கணும் அப்படின்னு திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்ச அவரு அதிமுகவுடைய இரு அணிகளுமே எவ்வளவுதான் பணப்பட்டுவாடா செஞ்சாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவுதான் பணம் வந்து கொடுக்க முடியாதுங்கிறத தேர்தலுடைய ஆணையத்தினுடைய கெடுபிடியை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இது தொடரணும். ஆனால் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் 2 அணிகளாக இன்றைக்கு பிரிந்து நிற்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்பதுதான் உண்மை. ஸ்டாலின் இப்படி சொல்ல பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியாட்டி இடைத்தேர்தலையே நிறுத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தி இருக்காங்க. இறைவனுக்குத்தான் அருவில்லை உருவில்லை என்று சொல்வார்கள். ஆர்கே நகரில் பொருளுக்கும் பணத்திற்கும் உருவமே இல்லாமல் ஆனால் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை வரவேற்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எங்கள் சகோதரர் ஒருவரை போய் நான் கேட்க சொன்னேன். இப்போ அவங்க சொன்னது, வரவேற்பு கொடுத்தால் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது, ஆக வரவேற்பை கூட வாங்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நான் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், நாளைய தினம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு முழுமையான விரிவான புகாரை கொடுக்க இருக்கிறோம். தினம் தினம் அதிகாரிகளை மாற்றுவதோ சில இடங்களில் சிலவற்றை பிடிப்பது மட்டுமே இங்கே அதற்கு பதிலாக முடியாது. இங்கே இதுவரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்து 7 லட்சம் பிடிபட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் பரிமாறிய பணத்தொகை கோடியை தாண்டும். ஒரு தெருக்கு கூட 7 லட்சம் போதாது. அதனால் தேர்தல் அதிகாரிகள் தேர்தலை நேர்மையாக நடத்த முடியும் என்று அறுதிபூர்வமாக உறுதியாக 100% நினைத்தால் இந்த தேர்தலை நடத்தட்டும். இல்லை என்றால் ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கிறது. அதை போல தேர்தலை நிறுத்திவிட்டு முழுமையாக இந்த தொகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தின் சாயல் எந்த விதத்திலும் இந்த தொகுதிக்குள் வராமல் இருந்து முழு கட்டுப்பாடோடு தேர்தலை நடத்தினால் மட்டுமே நியாயம் கிடைக்கும். வாக்காளர்களுக்கு பணம் பொருள் கொடுத்ததா கைது செய்யப்பட்டவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்னன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையில தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் கடுமையான தண்டனைகள் மூலமாக தான் பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணம் வந்து கொடுக்கறது வாங்குறது தெரியுது. பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது கைது செய்யப்பட்டவர்கள்லாம் அச்சு ஊடகத்தில் காட்சி ஊடகத்தில் அவங்க படங்கள் வந்து அவங்க வந்து சிறைப்படுத்தப்படுறது காட்சியாக வந்து பிணையில் வர முடியாத ஓராண்டு சொல்லி அறிவிச்சிருக்கு. ஓராண்டு தண்டனை அப்படின்னு ஒரு 100 பேரை குறைஞ்சது உள்ளே வச்சா இந்த குற்றம் குறைஞ்சிடும். ஆனால் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பண்ணால் விளக்கு கொடுக்கும்போது குத்துவிளக்கு கொடுக்கும்போது ஒரு பெண் கைது. எங்கே பெண் கைது செய்தி? எங்கே அந்த பெண்ணு?
அந்த பெண்ணுங்க ஒரு குற்றம் செய்யும்போது எப்படி கூச்சம் வரும், எப்படி சமூக அவமானம் வரணும், அப்போ தான் அவன் வந்து வெக்கி தலைகுனிவான். இப்படி இது பண்ணோன்னா அந்த மாதிரி வரணும். அந்த கைது பண்ணது தெரியுது, கைது பண்ணால் அப்போ வெளியில் வந்தாங்களா சிறைக்கு போனாங்களா அப்படி அப்போ அது தெரியணும்ல. அப்போ நடவடிக்கை என்பது வெளியில் தெரியணும். காலையில் கைதுன்னு செய்து வருது, மாலையில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குற்றம் தொடர்மே ஒழிய குறையாது. அப்போ அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து உளமாற இந்த பணத்தை கொடுத்து வாக்கை பெறுகிற கேடுகட்ட பணநாயகத்தை ஒழிக்கணும்னு அவங்க முடிவெடுத்தாதான் இது ஒழிஞ்சு ஊழல் லஞ்சம் இல்லாத தூய ஆட்சி, முழுமையான மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி மலர வாய்ப்பு வரும். அதுக்கு வந்து உண்மையிலேயே வேலை செய்யணும். சும்மா ஒப்புக்கு பறக்கும்பட வச்சுட்டு சாலையில் இப்போ நான் வரும்போது 4 இடத்துல மறிக்குது. நான் கேட்டேன், இப்போ என்னைய மறிக்கிறீங்க, சரி உள்ளே உட்காந்து காசு கொடுக்குறவங்கள என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ஒன்றுமே பதில் இல்லை. அப்போ அதுக்கு வேலை திட்டத்தை வகுக்கணும். வாக்காளர்களுக்கு பணம் மட்டும் இல்லாம பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டு வர்றதா அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியுடைய வேட்பாளர் மதுசூதனன் தெரிவிச்சிருக்காரு. பணப்பட்டுவாடா செய்யறதை தேர்தல் ஆணையம் தடுக்கணும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஒரு பணம் மட்டும் இல்லை, புடவை கொடுக்குறான், அதோட ஹாட் கேஸ் கொடுக்குறான், அதோட மற்ற எங்கடா அது ஹாட் பேக் கொடுக்குறாங்க. காமாட்சி அம்மாவுக்கு எந்த இடத்துல 40 டிவிஷன் வஉசி நகர்ல கொடுக்குறாங்க. டோக்கன் கொடுக்குறாங்க. இது ஒரு வியாபாரமா வச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷன் இதை கண்காணித்து தருகிற டோக்கன் கொடுக்கிற குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். ஆர்கே நகர் தொகுதி முழுக்கவே பல்வேறு இடங்கள்ல தெரிஞ்சும் தெரியாமலும் பணப்பட்டுவாடா நடந்துட்டு வரதா பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் குற்றம் சாட்டியிருக்காரு. பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா அப்படின்னு அவர் கேள்வியும் எழுப்பியிருக்காரு. பணப்பட்டுவாடா நிறைய நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்டு சொல்லிட்டு இருக்கோம். பணப்பட்டுவாடா நடந்துட்டுருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் திருமங்கல மாதிரி 2 பக்கத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் தெரியுது, ஒரு இடங்களில் தெரியுது, ஒரு இடங்களில் தெரியாமல் பண்ணிக்கிட்டுறாங்க. அவங்களுக்குள்ளேயே என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வரிசையாக கூடாரம் போட்டு ஒரு தெருவில் 10 இடம் 11 இடத்துல உட்காந்து சீட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. சீட்டு எழுதுறதுனா டோக்கன் எழுதிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திட்டம் ஜனங்களுக்கு தெரிஞ்சே பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இன்னும் கண்காணிப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். இரவு நேரத்தில் கொடுக்குறாங்க. இரவு நேரத்தில் இப்போ இந்த பணத்தெல்லாம் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருக்காங்க. 4 இடத்துல சொல்கிறாங்க. 4 இடத்துல மூட்டையாக இருக்குது. அங்கேருந்து கடத்தி கொண்டு போய் வேறு இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்களாக கண்டுபிடிக்கிற தேர்தல் ஆணையம் தானே இருக்குது. அவங்க தானே போலீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க தானே ரூல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க தான் கண்டுபிடிக்கணும். எங்கள் குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை விட அசிங்கம் அவங்களுக்கு இல்லை. அவங்க தலைநிமிர்ந்து நிற்க முடியுமா? ஒரு தலைநிமிர்ந்து நிற்க முடியுமா? நான் என்னுடைய திறமையினால என்னுடைய சாதனையினால ஓட்டு வாங்கினேங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களால சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. உண்மையான அரசியலுக்கு இடமில்லாமல் போயிட்டுருக்கு. அதை காப்பாற்றணும்னா தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேட்கை. வாக்காளர்களுக்கு பணம் தர்றதா தொடர்ச்சியாக புகார்கள் சொல்வது மூலமா இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கு திமுக மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர் முயற்சி மேற்கொள்றதா அதிமுக அம்மானியினுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையில செய்தியாளர்களை சந்திச்ச அவர் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு மீண்டும் சொல்லியிருக்காரு. அப்படி அது கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது, மாயஜாலமா நடக்குதா? எப்படி அது எப்படி அவங்களுக்கு தெரியுது? தொடர்ந்து உங்க கட்சியை சேர்ந்தவங்க பணம் கொடுத்ததா தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. இன்னைக்கு கூட ஒரு கைது இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கைதா? யாரு கைது? ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க. பணம் கொடுத்த சம்பவம் குற்றச்சாட்டுல. பணம் கொடுத்தாரு? யாருக்கு? என்ன பணம்? எவ்வளவு பணம்? தேர்தல் ஆணையமே நேற்று சொல்லிருக்கு கிட்டத்தட்ட 6 பேர் வரை கைது செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. யாருக்கு பணம் கொடுத்தாங்க? இப்ப இங்க கூட்டம் நிக்கிறோம். யாரோ ஒருத்தர் தொப்பி சின்னது எங்க ஆளு மாதிரி தொப்பியை போட்டுட்டு இருந்து அது திமுக காரங்களோ இந்த பன்னீர்செல்வம் கோஷ்டியை சேர்ந்தவங்களோ கொடுத்துட்டு எங்க மேல பணி சொல்லலாம்ல. நாங்க யாரும் முன்னாடி 2 முறை தேர்தல் நடந்தது. அம்மா அவர்கள் வேட்பாளராக நின்ற போது எங்களது அமைச்சரவை அனைத்து பன்னீர்செல்வம் உட்பட எல்லாரும் வந்து வேலை பார்த்தாங்க. அப்ப அப்பதான் பன்னீர்செல்வம் பணம் கொடுத்தாரு. அப்ப கேட்கிற அப்ப அம்மா வந்து வாக்கு வித்தியாசத்துல 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. 2வது முறை 2017 தேர்தல் பொதுமக்களை கேட்டு பாருங்களேன். நீங்க எது பணம் கொடுத்தாங்களா? இந்த தேர்தலில் உங்களை தோற்கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சதி பண்றாங்களா? தேர்தலையே நிறுத்த வேண்டும் என்பதற்கான குற்றச்சாட்டுகளை அவர்கள் டெல்லி தேர்தல் ஆணையம் வரை கொண்டு சென்று எப்படி தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, மதுரையில் திருப்பரங்குன்றத்தை நிறுத்துறாங்களோ அதெல்லாம் நிறுத்த போறாங்க. அதுக்கான முயற்சி தான் இது. அது மறுபடியும் தேர்தல் வரப்போ நாங்கள் இன்னும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம். ஆர்கே நகர் தொகுதியில வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்கறாங்களா? அப்படி பணம் கொடுத்தா வாங்குவீங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம். மாறுபட்ட பதில் கிடைச்சிருக்கு. என்ன பதில் அப்படின்றத பார்க்கலாம்.
ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களா, இங்க பணம் கொடுத்தாங்களா? எதுவும் இன்னும் கொடுக்கல, கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்னும் எதுவும் விவரம் தெரியல. பணம் கொடுப்பாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அதை பார்க்கல, நம்ம கொடுத்தாங்கன்னா வாங்க வேண்டியதான், இல்லையா விட்டுற வேண்டியதான். தேர்தல் ஆணையம் சொல்றாங்களே காசு கொடுத்து ஓட்டு வாங்க கூடாதுன்னு சொல்றாங்களே, காசு வாங்க கூடாதுன்னு சொல்றாங்களே, தப்பா இல்லையா? தப்பு இல்லையா? தப்பு தான் அது. அப்புறம் வாங்க பண்றீங்க? கொடுத்தா வாங்கினாங்க, அவனை நம்ம காசு தானே கொடுக்க போறாங்க. இதில் நாகுது யார் வீட்டு காசு? சரி, காசு கொடுக்குறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? நம்ம இஷ்டம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா காசு வாங்கிங்க வாங்க வேண்டியதான். கொடுத்தா ஓட்டுக்கு பணம் இல்லை வாங்கல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. இங்கே ஏன் பணம் வாங்க மாட்டீங்க? வேலை செஞ்சா உழைக்கிற காசு கிடைச்சாலுமே போதாங்க, அதுக்கு எதுக்குங்க பணம் வாங்கணும்? ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா? ஓட்டுக்கெல்லாம் பணம்லாம் கொடுக்கல. கொடுத்தா வாங்குவீங்களா? கொடுத்தா நாங்களாம் வாங்க மாட்டோம். ஏன்னா ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக்கணும், அப்புறம் நாளைக்கு நாங்கள் எதுவுமே கேட்க முடியாது இல்லைங்களா, அதுக்காக நான் வாங்கல. கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? கொடுத்தா வேணாம் தான் சொல்லுவோம். ஓட்டு போறது எங்க உரிமை, அது என்னத்துக்கு நாங்கள் காசுக்கு விற்கணும்? ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டீங்க? எதுக்கு வாங்கணும்? நம்ம தானே போட போறோம். எப்படியா இருந்தாலும் உரிமை, அது நம்மளுக்கு போட வேண்டியது தானே. வாங்க மாட்டோம். கொண்டு வந்து கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு வேண்டாம் நீரோம், எங்களுக்கு வேண்டாம், நாங்க போறது போட போறோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா? இல்லையே. கொடுத்தா வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. ஏன் வாங்க மாட்டீங்க? இது வரைக்கும் நாங்க ஓட்டு போட்டு இது வரைக்கும் நாங்க 10 ரூபாய் வாங்கினது கிடையாது. அப்படி கொடுத்தாலும் நாங்க திருப்பி கொடுத்துடுற ஆள். நாங்க உழைச்சி சாப்பிட்றதே நிக்கல, இந்த காசு வாங்கி நாங்க என்ன செய்ய போறோம்? ஓட்டுக்கு பணம் எல்லாம் கொடுக்கல, ஆனா கொடுக்க போறோம், எப்பன்னு தெரியாது, ஏது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வருஷா வருஷம் நடக்கிற கதை. எலெக்ஷன் வந்தாலே ஓட்டுக்கு பணம் கொடுப்போம்னு மக்களுக்கு ஆசையை காட்டி எல்லா கட்சிக்காரங்களும் சைலண்டா ஓட்டை வாங்கிடுறாங்க. யாருக்கும் எதுவும் கொடுக்கற மாதிரியும் கிடையாது. இங்க கொடுத்தாலே யாரும் வாங்க மாட்டாங்க. எவ்ரிபடி ஆர் லிட்ரேட்ஸ், எல்லாம் யோசிச்சு முடிவு எடுக்கிறாங்க. பணம் கொடுத்தா கொடுக்கறவங்க கிட்ட வாங்குற மாதிரி நின்று அவனை கையங்கலமா புடிச்சு கொடுப்பாங்களே தவிர அந்த பணத்தை வாங்க மாட்டாங்க. ஏன்னா பணம் வாங்கிட்டா அவங்கள அடிமை. அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்றதை விட நான் என்ன பண்றேன்னா சார், பொய் சீக்கிரமா போகும் சார். உண்மை அது மறைக்கப்படுற விஷயம் மாதிரி. இங்க பூமர் தான் வந்திருக்கே தவிர இது வரைக்கும் யார்கிட்டயும் பணம் வாங்கவும் இல்லை. குடுக்கறதுன்னு சொன்னவங்களோட சரி சார், இங்க அதே மாதிரி யாரும் வாங்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா கூட நாங்க மனித நேயத்தோட ஓட்டு போடுவோம் சார். விருப்பம் துட்டு வாங்க மாட்டோம். அவங்க துட்டு குடுக்கறேன்னா கூட எங்க எண்ணங்கள் எதுவோ அதுவே வாக்களிப்போம். எல்லாரும் 200, 300, 500, 1000ன்றாங்களே சார். எங்களுடைய உயிர் நாடி அனைத்தையும் நாங்க அவங்களுக்கு குத்திட்டு வரோம்னா எங்களுக்கு உயிரை விட எங்களுடைய வாக்கு உன்னதமானது சார். வேற என்ன கேக்குறீங்க? ஐயா, நான் 6வது தான் படிச்சிருக்கேன். அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குவீங்களா இல்லையா அப்படின்னு ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட, பொதுமக்கள்கிட்ட தந்தி டிவி அவங்களுடைய கருத்தை கேட்டது. அவங்களுடைய கருத்தை பார்த்தோம். திரு சுதர்ஷன், வாக்களிப்பது நம்முடைய கடமை, அதை ஒரு பெரிய விழிப்புணர்வாக ஏற்படுத்தி நாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மற்றொரு புறம் அது கடமை ஒரு புறம் இருந்தாலும் பணம் வாங்குறது அது என்னுடைய பணம், அது எனக்கான உரிமை அப்படின்னு எல்லாம் கூட நிறைய வாக்காளர்கள் சொல்றாங்க. இது ஒரு பெரிய தவறு. ஜனநாயகத்தின் மீதான பெரிய ஒரு கொலை முயற்சி, ஜனநாயகத்தினுடைய மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது வாக்காளர்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு அதுக்கு என்ன காரணம்? வாக்காளர்களுக்கு தெரியாமங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்னுடைய உரிமை அப்படின்றாங்களே, கொடுத்தா வாங்குவோம் அப்படின்றது என்ன மாதிரியான? இல்லை, அது அவங்க பொது நலன் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஏன்னா பொது பணம்ங்கிறது எல்லாரோட பணம், ஏன் பணம் உங்கள் பணம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க கூடாது. ஏன்னா ஒரு ரோடு போடும்போது ஒருத்தரால் ஒரு அடி கூட ரோடு போட முடியாது. அது பல ஊர்கள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து, பல பேர்கிட்டேருந்து பணம் வருது, பொது பணங்கிறது. ஸோ ரொட்டேஷனில் இருக்கும்போது பணம் ஏன் பணம் உங்கள் பணம் கிடையாது. நதி ஏன் நதி ஓ நதிங்கிறதுனால இப்போ எல்லாம் அடிச்சுட்டு நிற்கிறோம். நம்ம கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்க, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் பொது வாட்டர் பொதுவான ஒரு நலன் நினச்சானா அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். அதே மாதிரி கேரளாக்காரன் செய்ய மாட்டான், ஆந்திராக்காரன் செய்ய மாட்டான். இப்போ எனக்குன்னு யோசிக்கிறதுனால தான் பிரச்சனையே. அதே மாதிரி பொது பணங்கிறது எல்லாருக்குமான பொதுவான விஷயம். ஒரு ரோடு போடுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஒரு கல்வி நிறுவனம் நிறுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணுமே தவிர்த்து எனக்கு பணத்தை கூட நான் வீட்டில் போய் கிரைண்டர் வாங்குறேன், மிக்சி வாங்குறேன், டிவி வாங்குறேன்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். படித்தவங்க கூட அது மாதிரி செய்கிறாங்க. படித்தவங்க கூட நின்றுட்டு டிவி வாங்குறாங்க, எனக்கு டிவி கொடுக்கலாங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். ஸோ நான் இங்கே பல இடங்களில் பார்த்துருக்கேன். போன தடவை 2011 எலெக்ஷன், 14 எலெக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இடத்துல பார்க்கும்போது எல்லா படித்த இடங்களை கூட போய் ரேஷன் கடையில் போய் எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலான்னு அடிச்சுட்டு வாங்கினவங்கலாம் இல்லை. இப்போ மற்ற தேர்தல்களை விட இந்த இடைத்தேர்தலில் நிறைய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிக்கு உட்பட்ட பல அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க, புதிய அதிகாரிகள் வந்திருக்காங்க. IAS IPS அதிகாரிகள் நேரடி கண்காணிப்பு, இரவு நேரத்தில் நேரடியாக ரோந்தெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அப்புறமா இந்த பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு, ஒரு ஆட்டோ டிரைவர் கூட சொன்னார் பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, கொடுக்கல அப்படின்னு. இந்த கண்காணிப்பு எல்லாம் அந்த பணம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு, இல்லை பணம் கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையை மாற்றிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
நான் அப்படி நினைக்கல சார். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கடந்த 11, 14, 16, 17 தேர்தலில் அவங்க வந்து கெடுபிடி அதிகமாகிட்டு தான் வராங்க. ஆனால் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 மாதம்தான் அவங்களோட வந்து அதிகாரம் இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷம் 9 மாதம் வந்து இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ இவங்க ஆளுங்க தான் ஃபுல்லாக. ஸோ சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் அவங்களாம் இருக்காங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு பயந்துட்டு தான் பாதி பேர் வந்து வேலை செய்வாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கமிஷனர் அவங்களாம் மாற்றிருக்காங்க, எல்லாரையுமே மாற்றிருக்காங்க. பட் மற்றவங்களும் அவங்க ஆளுங்க தானே. ஸோ அதனால் வந்து ஓரளவு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் முழுமையாக செய்ய முடியாது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நுண்பார்வையாளர்கள் தெருவுக்கு தெரு வந்து கேமரா வைக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் நடக்க போகுது. தெருவுக்கு தெரு இப்போ கேமரா வந்து வச்சு அதை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பணம் கொடுத்தா மாட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை உருவாக்கிறோம். அப்போ பணம் கொடுப்பதற்கு யோசிப்பாங்க தானே வேட்பாளர்கள்? இல்லை, கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பணத்தை நேரம் கொடுக்காம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இங்கே போய் டோக்கன் கொடுக்குறேன், டிவி வாங்கிக்கோங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் போய் உட்காந்துட்டு அவங்க வந்து டோக்கனை கலெக்ட் பண்ணி அப்புறம் பணம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முன்னாடியே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஸோ அதனால் வந்து இது எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து பணம் கொடுத்தாலும் மக்கள் தான் ஓட்டை தான் தனக்கு வேணுங்கிறவங்க நல்ல வேலை செய்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு அரசியல்வாதி நினச்சா இது ஆட்டோமேட்டிக்காக மாறி. இந்த பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து இன்னைக்கு வெளிப்புறத்தில் பார்க்குறப்போ முன்பு இருந்தே பல நிகழ்வுகளாக இருக்குது. அதனுடைய விலை மாறிட்டு வருது, இல்லை அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது டோக்கனாக இருக்கிறது, பரிசு பொருளாக இருக்குது அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக பணம் கொடுத்து வாக்கு வாங்காத ஒரு நிலைமை, ஜனநாயக முறைப்படி என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் இவருக்கு தான் வாக்கு போட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த மாதிரி அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணணும் சார். அவங்க பணம் அதிமுக திமுக இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலேன்னு உத்தரவு கொண்டு வந்து மக்கள் மேலே திணிக்கிறாங்க அங்கே. ஏன்னா உட்கட்சி ஜனநாயகம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ உட்கட்சி ஜனநாயகம் இருந்ததுன்னா அங்கே யார் வேலை செய்கிறாங்களோ, ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1940 காந்தியடிகள் வந்து ஒரு தடவை அவரோட சீடர் ஒருத்தர் வந்து நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் பேர் வைகுண்ட மேத்தான்னு பேர். அது காந்தியடிகள் சொன்னாராம், 2 கண்டிஷன் தான். ஒன்று, நீ போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஒன்று பணம் செலவழிக்கவே கூடாது. ஏன்னு கேட்டதுக்கு 25 வருஷம் நீ சேவை செஞ்சு உனக்கு அவன் ஓட்டு போடலன்னா அப்போ நீ தகுதி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னாலாம். ஸோ லோக்கலில் வேலை செஞ்சு சேவை செஞ்சு அவங்க வந்து அங்கே அரசியலில் வந்தாங்கன்னா அவங்க நாட்டு நலனை பற்றி நினைப்பாங்க, தொகுதியோட நலனை பற்றி நினைப்பாங்க. இவங்க காசை கொடுத்து 5 கோடி 10 கோடி காசை கொடுத்து அவங்க வந்து நின்னாங்கன்னா அவங்க 50 கோடி ஆக தான் நினைப்பாங்க. சொன்ன மாதிரி தொகுதிக்கு தெரிந்தவராக இருக்கணும், அங்கே ஏதாவது சேவை செஞ்சிருக்கணும், அதுதான் அவர் இந்த வேட்பாளருக்கான அடிப்படை தகுதியாக இருக்கணும், அதை பார்த்தா ஓட்டளிக்கணும் அப்படின்றது கூட மக்களுடைய மனநிலை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. பார்க்கலாம் இந்த தேர்தல் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு சுதர்சன். ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம் மட்டுமின்றி பொருட்களையும் விநியோகிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் லோகநாதன் வழங்குகிறார், அதனை பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு பணத்திற்கு பதிலாக பொருட்களாக விநியோகம் செய்யக்கூடிய மற்றும் ஒரு புகார் வந்த நிலையில் பாரிமுனையில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விற்பனை அங்காடியில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் ஏசி உட்பட 4 வருமான வரித்துறை அதிகாரிகளும், அது மட்டுமல்லாமல் பறக்கும் படையினர் 7 பேரும், CISF என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் CCTV ஃபுட்டேஜ் 4 நாட்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜும் சோதனை செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சில்லறை வர்த்தகம் மற்றும் மொத்த வர்த்தகம் இந்த கடையில் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற சோதனையும் ஈடுபட்டு வருகின்றனர் வருமான வரித்துறை அதிகாரிகள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் லோகநாதன். ஆர்கே நகர் தொகுதியினுடைய வாக்குப்பதிவிற்கான மின்னணு எந்திரங்களில் சின்னம் பொருத்தக்கூடிய பணி தொடங்கியிருக்கு. மின்னணு எந்திரத்தில் முக்கிய வேட்பாளர்கள் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளின் வேட்பாளர்களின் பெயர்களின் அகர வரிசைப்படி அவர்களுக்கான இடம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்படுகிறது. அதன்படி பாஜக வேட்பாளர் கங்கை அமரனுக்கு முதல் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் தினகரனுக்கு 2வது இடமும், தேமுதிக வேட்பாளர் மதிவாணனுக்கு 3வது இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சியின் வேட்பாளர் மதுசூதனன் 4வது இடத்திலும், திமுக வேட்பாளர் மருது கணேஷ் 5வது இடத்திலும் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் லோகநாதனுக்கு 6வது இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது.
நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கலைக்கோட்டு உதயத்திற்கு 9வது இடமும், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை வேட்பாளர் தீபாவிற்கு 34வது இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முக்கிய வேட்பாளர்கள் அனைவரும் முதல் ஓட்டு இயந்திரத்திலேயே வந்தடைவர். தீபாவின் பெயர் மட்டும் 3வது இயந்திரத்தில் வருகிறது. புதிதாக உருவாயிருக்கக்கூடிய சின்னம் மற்றும் கட்சிகள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குழப்பம் மக்களுடைய மத்தியில் எப்படி இருக்கிறது, மக்களுடைய அரசியல் ஆர்வம் எப்படி இருக்கிறது அப்படின்ற பத்தின ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. இங்க வந்து வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? நான் பேப்பர்ல பார்க்கல சார். டக்குன்னு கேட்டோடனே ஞாபகம் வரல. எனக்கு பேர் மறந்துட்டேன். வேட்பாளர் பேர் வந்து ஏப்பா இதெல்லாம் போட்டாதீங்க. எனக்கு தெரியாது, தமிழே வராது. ஓபிஎஸோட சின்னம் வந்து இரட்டை இலை, இரட்டை கம்பம். தீபா கட்சி பேர் தெரியுமா? படகு. அது சின்னம். கட்சி பேரு? கட்சி பேர் தெரியாது. தீபாவோட கட்சி பேர் என்ன? தெரியல. அவங்களோட சின்னம் போட்டு. சசிகலா கட்சியோட சின்னம் தெரியுமா என்னன்னு? சசிகலா சின்னம் வந்து டொப்பி. தீபாவோட சின்னம் என்ன? தீபா எது கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் நாங்க. ஓபிஎஸோட சின்னம் என்ன? ரெட்டை கம்பி பல்பு. சசிகலாவோட சின்னம் பேரு? கட்சி சின்னம் தொப்பி. இங்க பாரதிய ஜனதா வேட்பாளர் யாரு? தெரியாது சார், உண்மையிலே தெரியாது. பாரதிய ஜனதா வேட்பாளர் யாரு சார் இங்க ஆர்கே நகர்ல? பிஜேபி இவர் தானே கங்கை மன்னனா? மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள், வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆர்கே நகர் தொகுதி மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணோம். இத்தோட இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.